ரயில் முழுக்க பயணிகள். நிரம்பி வழியும் ரயிலில் ஏற முடியாததால் ஆத்திரத்தில் கண்ணாடியை உடைத்த வெறிச்செயல். என்ன நடந்தது? விரிவாக பார்ப்போம். 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் மகா கும்பமேளா தான் உலகிலேயே அதிக மக்கள் கூடும் ஆன்மீக நிகழ்வாகும். இந்த ஆண்டிற்கு பிறகு மகா கும்பமேளா 2169ஆம் ஆண்டே நடக்கும் என்பதால் பக்தர்கள் உத்தரப்பிரதேசம் நோக்கி புனித நீராட அதிக எண்ணிக்கையில் வந்த வண்ணம் உள்ளனர். இப்படி இருக்க உலகம் முழுவதும் இருந்து வரும் பக்தர்களுக்கு போக்குவரத்து போன்ற அடிப்படை வசதி அமைத்து தரப்படும் என அரசு சார்பில் கூறப்பட்டிருந்தது. மேலும் இதற்கென தனி பட்ஜெட்டாக ரூபாய் 2100 கோடியும் ஒன்றிய அரசால் ஒதுக்கப்பட்டது. தினந்தோறும் அதிக அளவில் வருகை தரும் பக்தர்களுக்கு ரயில் சேவை போதுமானதாக இல்லாமல் பக்தர்கள் அவதிப்படும் சூழ்நிலை ஏற்பட்டு வந்தது. இப்பொழுது ரயில்கள் ஏதும் சரிவர கிடைக்காததால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் ஏற்கனவே நிரம்பி வழியும் ரயிலை தாக்குவது போன்ற காணொளி ஒன்று இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது. பீகார் ஜெய்நகர் முதல் டெல்லி வரை பயணிக்கும் சுதந்திர சேனானி சிறப்பு அதிவேக ரயில் பிரயாக்ராஜ் வழியாக செல்வதால் அந்த வழியில் பயணிக்கும் பக்தர்கள் இதை பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்த ரயில் பீகாரின் மதுபானி ரயில் நிலையத்தை வந்தடைந்த போதே பயணிகளால் நிரம்பி வழிந்த வண்ணமே வந்திருக்கிறது. எனவே பிளாட்பார்மில் பிரயாக்ராஜ் செல்ல காத்திருந்த பக்தர்கள் ரயிலில் ஏற முயன்றும் ஏற முடியாமல் போனது. மேலும் நிறைய பயணிகள் இருக்கும் கோச்களின் கதவை உள்ளிருக்கும் பயணிகள் மூடியதால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் ரயிலை தாக்க தொடங்கியிருக்கின்றனர். அதில் ஏசி கம்பார்ட்மெண்டின் கண்ணாடியை தொடர்ந்து பிளாட்பார்மில் இருப்பவர்கள் தாக்கியதால் அது முழுவதுமாக பெயர்ந்து உள்ளிருக்கும் பயணிகள் மீது விழுந்தது அந்த காணொளியில் பதிவாகியுள்ளது. உள்ளிருக்கும் சிலர் பயத்தில் அலற பெண் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் அவரை உடன் வந்தவர்கள் சமாதானம் செய்வதும் பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதில் பயணித்த அமர்நாத் ஜா என்பவர் கூறுகையில், நாங்கள் குடும்பத்துடன் டெல்லி சென்றோம். அப்போது எங்கள் ரயில் தாக்குதலுக்கு உள்ளானது. அதை அதிகாரிகள் தடுக்கவும் இல்லை, சேதமடைந்த ரயிலை சரி செய்யவும் இல்லை. 1 மணி நேரம் ரயில் கிடப்பில் போடப்பட்டு பின் பயணம் துவங்கியது என கூறினார். மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்தார். இது குறித்து அதிகாரிகள் பேசுகையில் இந்த அமளித்துமளியில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். மேலும் இந்த ரயில் முசாஃபர்பூர் சமஸ்திபூர் வழியாக பயணிக்கும் போது திடீரென சிலர் கற்களால் தாக்கியுள்ளனர். கல்லடியில் சில பயணிகளுக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அவர்களுக்கு சமஸ்திபூரில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கல்வீச்சினால் ரயிலுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு 8:45 மணியளவில் நடந்த இந்த சம்பவத்திற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இதில் ஈடுபட்டவர்கள் யார் என விசாரித்து வருகின்றனர். மேலும் கல்லறி தாக்குதல் ஏன் என்றும் விசாரித்து வருகின்றனர். முன்பே ரயிலில் இடம் கிடைக்காததால் என்ஜின் முதல் கொண்டு ஏறி இடம் பிடித்த பக்தர்களால் இப்பொழுது சரிவர பயணம் கூட செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இன்னும் இந்த மாதம் 26ஆம் தேதி வரை மகா கும்பமேளா நடைபெற உள்ள நிலையில் இது பக்தர்கள் மற்றும் சக பயணிகள் மனதில் கவலையையும் அச்ச உணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது.